கதை. மர்மமான கடிதம். விக்னேஷ் ஒரு புத்தக காதலன். ஒவ்வொரு நாளும் பக்கத்து நூலகத்திற்குச் சென்று ஒரு புத்தகத்தை கைப்பற்றி வாசிப்பது அவரது வழக்கம். ஒரு நாள் அவர் ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அப்புத்தகத்தின் நடுவில் ஒரு மஞ்சள் நிறக் கடிதம் சிக்கியது. இது யாருடைய கடிதம் என்று ஆச்சரியத்துடன் அவர் திறந்து பார்த்தார். அந்த கடிதத்தில், நீங்கள் இந்த கடிதத்தை கண்டுபிடித்தால் எனது மர்மத்தை அறியலாம். நூலகத்தின் பழைய அலமாரியில் மறைந்திருக்கும் ஒரு சிறிய பெட்டியில் இதற்கான பதில் உள்ளது. விக்னேஷ் மேலும் ஆர்வத்துடன் நூலகம் முழுவதும் தேட ஆரம்பித்தார். சில நிமிடங்களுக்குப் பிறகு ஒரு மூலையில் இருந்த பழைய அலமாரியை திறந்தார். அங்கே ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அதை திறந்ததும் உள்ளே ஒரு புகைப்படம் இருந்தது. அவரது தாத்தாவின் யவனக்கால புகைப்படம். விக்னேஷ் அதிர்ச்சியில் ஆழ்ந்துவிட்டார். வீட்டிற்குத் திரும்பியதும் தன் தந்தையைப் பற்றிச் சொன்னார். அப்போது தந்தை ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். இந்த நூலகம் விக்னேஷின் தாத்தா நிறுவியதாம். அந்த புகைப்படமும் அவருடைய இளமை நினைவுகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம். அந்த நாளில் இருந்து விக்னேஷ் நூலகத்தை மேலும் நேசிக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு கதை இருப்பது போல, ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார்.